இருக்கட்டும்மா. கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு நல்லது இல்ல, ஹார்ட் அட்டாக் வந்துரும். நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். கைய கூட போனா போது விட்டு. கண்ணாடி தானே உடைஞ்சது. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணலாம். கைய கூட சீக்கிரம் போட்டா, டென்ஷனா இருக்கு. சீக்கிரம் போ. போகாத ஆள் நிக்கிறாங்க. நல்லா இருக்கடா. ஹலோ டிசோசா. பாரு, நம்ம ஆளுக்கு தான். சேர்த்துக்க. முன்னாடி போங்கடா. வண்டி ஓட்டுற. சீக்கிரம் வண்டி ஏட்றா. அப்படியே ஃபர்ஸ்ட் கியரை போடண்டா. சீக்கிரம். அறிவு கட்டவனே, உன்னை நம்பி உன் கூட வந்த பாரு. என்ன சொல்லணும்? முதல்ல ஸ்கூட்டரை ஒழுங்கா ஓட்ட கத்துக்க. ஹலோ, போலீஸ் கமிஷனரா? அப்பா, நல்ல நேரத்துக்கு போன் பண்ணீங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, சொன்னா கேளு, கோவப்படாத, பொறுமையாரு, அமைதியாயிரு.
வந்துட்டாங்க. எப்படி பாத்தீங்களா? நான் தான் போலீஸ் வரவழைச்சேன். மிஸ் பாக்கியலட்சுமி, you are under arrest. Please proceed. இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ராமையா கிரண் பேடிய ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா ஆக்குனதே பணம் சம்பாதிக்கணும்ன்ற கெட்ட எண்ணத்துல தான். அதுக்கு கிரண் பேடி கொஞ்சம் கூட ஒத்துக்கல. அதனால ஏதோ ஒரு ஊர்ல பிக் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு இருந்த இந்த பாக்கியலட்சுமிய பார்க்க தன்னோட பொண்ணு மாதிரியே இருக்கான்றதுக்காக அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்து 2 பேருமா சேர்ந்து கிரண் பேடிய கொன்னுட்டாங்க. அவங்க இடத்துல இவள உட்கார வச்சுட்டாரு. இது மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய அவமானம் சொல்லுவேன். ஒரு சின்சியர் ஆபீசரான கிரண் பேடிய கொலை செஞ்ச இந்த கொலைகாரிய செக்ஷன் 307 படி இங்க இந்த ஜனங்களுக்கு முன்னாடியே நீங்க தண்டனை கொடுக்கணும். Order, order. இந்த கொலைகாரங்களை நம்ம எல்லாருக்கும் காட்டி கொடுத்த சமுதாயத்துல பெரிய பேர் வாங்கின பெரிய இடத்துல இருக்கிற இந்த 3 பேருக்கும் பெரிய அளவுல பாராட்டி நம்ம சிட்டிக்கு இல்ல நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்த இவங்களுக்கு சன்மானத்தையும் மரியாதையும் வழங்கணும்னு கேட்டுக்கிற யுவர் ஆனர். சொல்லுமா, உன் தரப்புல வாதாடுறதுக்கு யாராவது இருக்காங்களா? இப்படிப்பட்ட ஒரு கேஸை யாரும் வாதாட மாட்டாங்க யுவர் ஆனர். நான் இருக்கேன் மை லார்ட். அதோ இங்க தான் இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சம் வழி விடுங்க சார். மை லார்ட், நான் எங்க இருக்கேன்? Excuse me. நான் வாதாடுறேன் மை லார்ட். யார் யாரு? ப்ரொசீட். இவளுக்குலாம் போய் வாதாடுறன்றியே, உன்னால இதாலே அடிக்கணும். ஜனங்க செருப்பால் அடிச்சா கூட பரவாயில்லன்னு இந்த கேஸ வாதாட நீ முன் வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? வித் யுவர் கைண்ட் பர்மிஷன் மை லார்ட், நான் எதுக்காக வெக்கப்படணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? மாதாஜி இந்திரா காந்திய சுட்டு கொன்னாங்க. கொன்னது யாருன்னு கூட நல்லா தெரியும். அப்படி இருந்தோம் அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லி அவங்க சார்பா வாதாடினது யாரு? அது வேற யாரும் இல்ல, நம்ம வக்கீலுங்க தான். ராஜீவ் காந்தியும் நம்ம நாட்டுல கொலை செஞ்சுட்டாங்க. குற்றவாளிங்க யாருன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தது நம்ம வக்கீலுங்க தான். இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் யாரும் அதை ஒரு பெரிய மேட்டராவே எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிரபராதிங்கன்னு வாதாடுறது யாரு? நம்ம வக்கீலுங்க தான். இதே சமுதாயத்துல நிறைய பேர் தப்பு செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? நிச்சயமா இருக்காங்க. எப்படி? எங்களை மாதிரி வக்கீலுங்க அவங்களை காப்பாத்துவாங்கங்கிற நம்பிக்கையில. மை லார்ட், அவ்வளவு பெரிய கேஸ் இன்னும் நடந்துகிட்டு இருக்குன்னா இது உண்மையிலேயே ரொம்ப சின்ன கேஸ் மை லார்ட். அதனால கோர்ட்ல அவங்க குற்றவாளிங்கன்னு நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவங்க குற்றவாளிங்க இல்ல, அவங்க மேல கேஸ் போடப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஐ எம் தேசிகேந்திர நாடி. இவங்க சார்பா நான் வாதாட விருப்பப்படுறேன். அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இதுதான் மை லார்ட். அப்புறம் மை லார்ட், ஒரு முக்கியமான விஷயம். என்னோட லேர்னட் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி அந்த 3 பெரிய தலைங்களுக்கும் பாராட்டு விழா நடத்துறத பத்தி நாம அப்புறமா யோசிப்போம். முதல்ல அவங்க 3 பேரையும் நம்ம முன்னாடி வந்து நிக்க சொல்லுங்க மை லார்ட். பூபதி, நாகப்பா, டிசோசா. வணக்கம். அது அங்க சொல்லுங்க. வணக்கங்க ஐயா. இங்க பாருங்க, உங்க முன்னாடி நிக்கிறவங்கள யாருன்னு சொல்ல முடியுமா? நல்லா தெரியுங்க. தாய் மாதிரி இருந்த கிரண் பேடிய கொண்ட பாக்கியலட்சுமி. இல்ல, கிரண் பேடின்னு நான் சொல்றேன். இல்ல சார், கிரண் பேடி எப்பவோ இறந்துட்டாங்க. இது பாக்யலட்சுமி. சரி, அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்றீங்க? ஏன்னா கிரண் பேடி இறந்தது எல்லாருக்கும் தெரியும். கிரண் பேடி இறந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அட, நாங்களே பார்த்தோம். என்ன பாத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மை லார்ட், கிரண் பேடிய இவ கொன்னது நான் என் கண்ணால பார்த்தேன் மை லார்ட். எங்க? பாண்டிச்சேரியில. அது சென்னை வந்து என்ன கன்ஃபியூஷனா? நோ கன்ஃபியூஷன். எந்த இடம்னு கரெக்டா சொல்லுங்க. அது வந்து அது பாண்டிச்சேரி. சென்னை பாண்டிச்சேரி ஹைவேல. தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிக்கங்க மை லார்ட். ஆமா, நீங்க அங்க எதுக்கு போனீங்க? அது வந்து நாங்க மைன்ஸ் பர்ச்சேஸ். ஓகே, நீங்க எல்லாரும் அங்க போனப்போ இவங்க கிரண் பேடியை கொன்னதை உங்க கண்ணால பாத்தீங்களா? ஆமா சார். எப்போ? மத்தியானம். ராத்திரி. அது மத்தியானம் தானே காலையில இது? சும்மா இருங்கடா. மத்தியானம் சார். கன்ஃபியூஷன் அகைன். காலையில, ராத்திரி, மத்தியானம். இந்த பாயிண்டையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க மை லார்ட்.
என்ன மை டியர் லேர்னட் ஃப்ரெண்ட், சரியா ஹோம்வொர்க் பண்ணாம கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கிரண் பேடியை கொலை செய்யும் போது நீங்க 3 பேரும் அங்கேயே இருந்து அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணல. ஐ அம் ரைட்? அது வந்து மை லார்ட், அது வந்து என்ன கஷ்டமா இருந்திருக்கும். டிஃபிகல்ட் மை லார்ட். இவங்க அந்த சூழ்நிலையில பயந்து போயிருந்திருப்பாங்க. அதனால உதவி செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆமா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆமா, பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க, கிரண் பேடி கொலை செய்யப்படும் போது இவங்க கையில என்ன ஆயுதம் இருந்தது? கத்தி கத்தி. குட், வெரி குட். ஆக்சுவலா இப்பதான் நீங்க 3 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டு இருக்கீங்க. நன்றிங்க. பாவம், கொலை செய்யப்பட்ட கிரண் பேடிய உங்களால காப்பாத்தவே முடியல, அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா அந்த பாடிய போலீஸ்க்காவது ஒப்படைச்சிருக்கலாமே. எங்க இருந்து ஒப்படைக்க சொல்றீங்க? இவ தான் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாளே. ஆமா மை லார்ட், அவங்க உடம்பு எரிஞ்சு சாம்பலாகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் அங்கதான் இருந்தீங்களா? அது வந்து மை லார்ட், கொலை நடக்கும்போது நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே நின்னோம். அந்த உடம்பு எரிஞ்சு சாம்பலாகிற வரைக்கும் நாங்கெல்லாம் அங்கதான் இருந்தோம்னு இவங்க சொல்றது நிச்சயமா நம்பும்படியாவே இல்ல மை லார்ட். மை லார்ட், நாங்க பொய்யே சொல்லல, நாங்க கண்ணால பார்த்ததை தான் சொல்றோம். ஆமா மிஸ்டர் பூபதி, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, அபாரமான பாசம் வச்சிருந்தீங்க, உயிரை விட அதிகமா. அப்படிப்பட்ட ஒரு பையன் உங்க குடும்பத்தோட வாரிசு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்துட்டாரு, ரைட்? மிஸ்டர் பூபதி, லுக் அட் மீ. உங்க பையன் சாதாரணமா சாகல, அவனை கொலை செஞ்சிருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். கொலை செஞ்சது யாரு? பூபதி, என்ன பாருங்க, கொலை செஞ்சது யாரு? உங்க பையனை கொன்னது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொலை செஞ்சது யாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பூபதி, கொலை செஞ்சது யாருன்னு சொல்லுங்க. உங்க பிசினஸ் கெடுத்தது யாரு? கிரண் பேடி. நீங்க இந்த நிலைமைக்கு வரதுக்கான காரணம் யாரு? டானா இருந்த பூபதி இந்த நிலைமைக்கு வர காரணம் யாரு? கிரண் பேடி. அப்படிப்பட்ட கிரண் பேடியை நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணீங்க? கொன்னுட்டோம். உங்க பையனை கொன்னது அவங்க தானே தெரிஞ்சது, அவங்கள நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க? சொல்லுங்க பூபதி. கொன்னுட்டோம். நான் தான் அவளை கொன்னேன். கிரண் பேடியை யார் கொன்னதுன்னு சொல்லுங்க. நான் தான் கொன்னேன் அவளை, நான் தான் கொன்னேன். அப்படின்னா கிரண் பேடியை கொன்னது நீங்க தான். ஆமாடா, நான் தான் கொன்னேன் அவளை, நான் தான் கொன்னேன். ஐயோ, இல்ல இல்ல, இவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. இவர் ஏதோ உளறாரு. எனக்கு பைத்தியம், எனக்கு பைத்தியம், நான் பைத்தியக்காரன். That's all my lord. ஐயா, இவருக்கு பைத்தியம் எனக்கு முடிச்சிருச்சு. பைத்தியம், நான் பைத்தியம். பாவம், நான் பைத்தியம். எங்களை மன்னிச்சிருங்க, இவருக்கு பைத்தியம். கிரண் பேடி மாதிரி ஒரு சின்சியர் ஆபீசரை கொண்ட இந்த தேச துரோகிகளை ஐபிசி செக்ஷன் 302 படி மரண தண்டனையை விதிக்கிறேன். கான்ஸ்டபிள் ராமையா இதையெல்லாம் நல்ல எண்ணத்தோட பண்ணி இருந்தாலும் சட்டத்தை அவர் கையில் எடுத்துக்கிட்டது தப்பு. நாட்டோட பாதுகாப்புக்காக சேவை செய்யற ஒவ்வொருத்தரும் போலீஸ்னு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவே சொல்லியிருக்கு. அதனால இவங்க 2 பேரையும், அதாவது பாகியலட்சுமியையும் ஹெட் கான்ஸ்டபிள் ராமையாவையும் மன்னிச்சு 6 வாரங்களுக்கு சாதாரண ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு.